ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவா டு டெல்லி போயிட்டுருக்கோம். அப்படியே ஒரு நேரம் பங்கு இருந்துச்சு. அந்த பங்கில் ஒரு சின்ன பிரேக்காக வண்டி எடுத்துகிட்டு நிறுத்திட்டோம். கைஸ் நம்ம கோவாலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் என்கிட்ட தான் இருக்குது. ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது. கைஸ் கரெக்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் கொஞ்சம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோவாவிலேருந்து கோவாலேருந்து டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1917 கிலோமீட்டர் என்னமோ காட்டுச்சு. இப்போ ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1762 கிலோமீட்டர் வந்திருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா 1 டே 8 ஹவர்ஸ் ட்ராவல் காட்டுது. ஆக்சுவலாக நம்ம போகிற வழியில் எங்கேயோ பக்கம் பார்த்து ஸ்டே இது எடுக்கிற மாதிரி தான் 2 நாளாக ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போகிற ஸ்பீடுக்கு அவ்வளோதான் ஆகும். வாங்க நான் போக அப்படியே மோட்டோ லைக் செட்டப்பில் பேசிட்டு வரேன். அதெல்லாம் போய் இந்த ரோடே ஃபுல் எம்டியாக தான் இருக்குது. வெறும் ரோடாக மட்டும்தான் இருக்குது. உங்கள்கிட்ட என்னென்னு காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் வாங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறேன். கைஸ் நம்ம டெல்லி போய்ட்டு டெல்லியிலேருந்து தான் ஜம்மு. அதெல்லாம் கைஸ் நம்ம பிளானில் வந்து பெருசாக ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா கோழிக்கூடு, கண்ணூர், அப்புறம் மேங்களூர், பாதி தூரம் கோவா வரையும் வந்துட்டோம். நம்ம நீங்கள் கடைசி வீடியோ கோவா வரையும் பார்த்துருப்பேன். கோவா பார்ட் 3 பார்த்துருப்பீங்க எனக்கு. ஏன்னா ஆக்சுவலாக நான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் ஒரு எடுக்கும் போது அப்படி தான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கல எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்ல வந்தது என்னென்னா, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து மும்பை தான் போயிருக்கணும். கோவா முடிச்சுட்டு கோவையிலேருந்து மும்பைலேருந்து அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ஆக்சுவலாக நமக்கு கொஞ்சம் பட்ஜெட் வைஸ்லேயும் கொஞ்சம் செம்ம டைட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம இப்போ கோவாலேருந்து பார்த்திங்கன்னா டெல்லி தான் டைரெக்டாக போகிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மார்ச் 15 மேலே அங்கே ஓப்பன் பண்ணுறதான்னு சொன்னாங்க. அது இல்லாமல் நீங்கள் 17 ஆகுது. அன்றைக்கி ஓப்பன் ஆகுமான்னு கேட்டோம். அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. அது இல்லாமல் நடுவில் ஏதோ க்ளோஸ் பண்ணால் கூட ஒரு நாள் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குமாம்மா. அதை கனெக்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஒரு பிரதர் கூட நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பிரதர் நான் இங்கே வந்து ஃபோன் டவர் எதுவுமே கிடைக்கல. அதெல்லாம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எங்கேயுமே பார்த்திங்கன்னா டவர் இல்லை. மேப் வந்து ஆஃப்லைன் மேப்பில் தான் இருக்குது. என்னால் நான் கமெண்ட்ஸில் வந்துடுறேன். கொஞ்சம் அந்த டைமிங் மட்டும் லேக் ஆகும். நான் அவனை கரெக்டாக எப்போ வேணாலும் வந்துடுவேன். ஓகேங்களா? நீங்கள் எதுவும் கமெண்ட்ஸ்லாம் கேளுங்க, நான் வந்து இதனால் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நம்ம அதை பிளான் பண்ண மாதிரி தான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது நம்ம இந்த கோவா இருக்கும்ல, மும்பை வரையும் போகிறது ஒரு மாதத்துக்கு ரைட் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்தது. ஆனால் ஆக்சுவலாக இப்போ நமக்கு பட்ஜெட் வைஸ்லேயும் கொஞ்சம் இடிக்கிறதுனால சரி நம்ம எப்போவுமே அங்கே தான் கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்களா, ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல, நம்ம அங்கேயே போகலாங்கிற மாதிரி இப்போ முடிவு பண்ணிட்டு இப்போ நம்ம டெல்லி போய்ட்டுருக்கோம் கைஸ். டெல்லிக்கு எப்படி மேக்ஸிமம் 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் நான் கடைசியாக எங்கே ஸ்டே எடுக்கிறேன் என்ன இதுங்கிறத நான் சொல்கிறேன். அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒரு இதுவரையும் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர்கிட்ட வந்துட்டோன்னு வைங்க. இன்னொரு 200 கிலோமீட்டர் போயிட்டு இன்றைக்கி மேக்ஸிமம் ஸ்டே எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 1500 கிலோமீட்டர் இருக்கும். வாங்க 200ங்களில் கொஞ்சம் ஓட்ட மாதிரி இருந்தால் ஓட்டவும் வரலாம். வாங்க. இல்லை கேஷ்